வேல்பாரி 3ஆம் உலகப் போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. அவசியம் நம்ம விவசாயிகள் இயற்கை விவசாயம் போனோம்னா இது கம்பல்சரியாக நீங்கள் தக்க பூண்டை மடக்கி ஓட்டி 30 பூக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மடக்கி ஓட்டிங்கன்னா தழைச்சத்தினுடைய அளவை நம்ம குறைச்சிடலாம். நெல் பயிருக்கு 2 டன்னு ஒரு ஏக்கருக்குன்னு நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்துக்கிறோம். இது மாதிரியெல்லாம் நீங்கள் மண்ணை வளமாக ஆக்கி மண்ணுக்கு தேவையான சத்துக்களை சேர்க்கும் போது தான் உங்களுக்கு இயற்கை விவசாயத்தில் ஒரு நல்ல மகசூலை எட்ட முடியும். பஞ்சகாவியா பிட்ட அமிர்த கரைசல் ப்ளஸ் மோர் கரைசல் இந்த காம்பினேஷனில் நீங்கள் எடுத்து போனீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் நல்ல மகசூலை ஈட்டலாம். பயிர் இல்லாத சமயத்தில் ஒரு கல் உப்பு எலுமிச்சம்பழம் ப்ளஸ் நீம் ஆயில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா களையும் இளங்களைகளே கண்ட்ரோல் ஆகிடும். அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் உழவியல் நிபுணராக இருக்கிறேன். நம்ம புதுச்சேரி வேளாண் அறிவியல் நிலையத்தில் எல்லா வகையான பயிர்களும் பயிர் வைக்கிற மாதிரி நம்ம நெல்லில் இயற்கை சார்ந்த விவசாயமும் நம்ம எடுத்துன்னு செல்கிறோம். அந்த இயற்கை விவசாயத்தில் என்னென்னலாம் நம்மளுக்கு பண்ணணும், எதை பண்ணால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்குன்றதை நம்ம இப்போ ஒரு சின்ன விஷயமாக நம்ம பேசிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆரோக்கியமான உணவை நம்ம எடுத்துக்கணுன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம விவசாயத்தில் இயற்கை சார்ந்து நம்ம போகணும். அந்த அடிப்படையில் நம்ம இந்த இயற்கை விவசாயத்தில் இயற்கை விவசாயம் பண்ணணுன்றதை நம்ம விவசாயிகள் மத்தியில் நம்ம சொல்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டிய தமிழக பகுதி விவசாயிகள்லாம் இப்போ ஆர்வமாக இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. நம்ம நஞ்சில்லா உணவை சாப்பிடணுன்ற அடிப்படையில் நம்ம பண்ணுறோம். அந்த அடிப்படையில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம்னு போகும்போது அதில் பல பிரச்சனைகளே இருக்குதோ நம்ம எதிர்கொள்கிறோம். என்னான்னு பார்த்திங்கன்னா, நம்ம மண் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குதான்றதை முதல்ல நம்ம உறுதிட்டு சொல்லணும். நம்ம சாதாரண ரகம் ஐல்டிங் ரகம் பயிர் வைக்கிறதுக்கும் இந்த இயற்கை சார்ந்த ரகங்கள் பயிர் வைக்கிறதுக்கும் மண்ணை வளமாக வச்சுருக்கணும். நம்பர் 1. 2வது, நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட விதைகள் இருக்குது, ரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாகவே வெள்ளை பொன்னியும் சம்பாவில் பார்த்திங்கன்னா வெள்ளை பொன்னியும் CR 1009 PPT 3 தான் நம்ம புதுச்சேரி மற்றும் ஒட்டிய தமிழக பகுதிகளில் நம்மளுக்கு பரவலாக நம்ம கடந்த 40 வருஷமாக பயிர் வச்சுன்னுக்கிறோம். ஆனாலும் இதில் பார்த்திங்கன்னா CR 1009லையோ PPTலையோ நம்ம ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறது சாத்தியம் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம மகசூல் எட்ட முடியாது. ஆனால் வெள்ளை பொன்னி நம்ம விவசாயிகள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற விரும்புகிற அந்த வெள்ளை பொன்னி ஈவன் அது சாயற தன்மை இருந்தாலும் அதுக்கு ஏன் நம்ம போகிறோன்னா அது ஃபெர்டிலைசர் ரொம்ப கம்மியாக எடுத்து வளரக்கூடிய ஒரு தன்மை. இது மாதிரி பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்கள் சீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா, குதிரைவாளி சம்பா, தங்கச்சம்பா, இது மாதிரி நம்ம பழைய பாரம்பரிய ரகங்களை நம்ம எடுக்கும்போது தான் அதில் இயற்கை விவசாயம் போனீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மகசூலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பாண்டிச்சேரியில் வேளாண் அறிவியல் மூலயமா இது மாதிரி நம்ம ஆல் இண்டியா கோஆர்டினேட்டர் ரைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் மூலயமா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கான ட்ரையல்ஸும் நம்மளுக்கு வயல் ஆராய்ச்சி நம்ம பண்ணினுக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம மண்ணை வளமாக ஆக்கணும். 10 வகையான சத்து குறைபாடு இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம ஃபெர்டிலைசரே இல்லாமல் பண்ணணுன்னாக்கா நம்ம மண்ணை பேசிக்காக வளமாக்கணும். அதுக்கு என்னென்னா நம்ம நினைக்கிறோம் தொழு உரம் தான் போடணும், தொழு உரம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன பண்ணோம்னா தக்க பூண்டை மடக்கி ஓட்டணும். அவசியம் நம்ம விவசாயிகள் இயற்கை விவசாயம் போனோம்னா இது கம்பல்சரியாக நீங்கள் தக்க பூண்டை மடக்கி ஓட்டி 30 பூக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மடக்கி ஓட்டிங்கன்னா தழைச்சத்தினுடைய அளவை நம்ம குறைச்சிடலாம். அதே சமயத்தில் மைக்ரோ நியூட்ரியன் சத்து நம்மளுக்கு கூடிடும். 2வது பார்த்திங்கன்னா, நெல் விவசாயிகள் இருந்தாங்கனாக்கா நெல் அறுவடை பண்ணுறோம் மிஷினில் ரொம்ப ஒட்டை அறுக்காமல் கொஞ்சம் விட்டு தட்டி நம்ம விட்டு அறுத்துட்டு அதை நம்ம மடக்கி ஓட்டணுன்னாலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணினுடைய தன்மை மாறும். அதே சமயத்தில் இப்போ ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா மண்புழு உரம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தோட்டக்கலை பயிருக்கு தான் நம்ம பண்ணுவோம். இப்போது
நெல் பயிருக்கு 2 டன்னு ஒரு ஏக்கருக்குன்னு நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்துக்கிறோம். இது மாதிரியெல்லாம் நீங்கள் மண்ணை வளமாக ஆக்கி மண்ணுக்கு தேவையான சத்துக்களை சேர்க்கும் போது தான் உங்களுக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் ஒரு நல்ல மகசூலை எட்ட முடியும். அப்போ தான் வந்து பயிர் நல்ல ஒரு ஊட்டமாக வரும். அதே சமயத்தில் நீங்கள் ரகங்களை தேர்வு செய்கிற போது அந்த பாரம்பரிய நெல் ரகங்களை சீரக சம்பாவோ இல்லை மாப்பிள்ளை சம்பாவோ இது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது இதுக்கு உர நிர்வாகம்னு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து இயற்கை உரத்தை தான் நீங்கள் போடணுன்ற அடிப்படையில் நீங்கள் வந்து செயற்கை உரங்களை தவிர்க்கணுன்னா நீங்கள் பஞ்சகாவியா, அமிர்த கரைசல், அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஹியூமிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட சில சத்துக்களை நம்ம முட்டை கரைசல், இது மாதிரி வந்து நீங்கள் நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம 1 by 1 ஒரே சீராக பயன்படுத்தணும். நீங்கள் பஞ்சகாவியெல்லாம் இப்போ நம்ம விவசாயிகள் மத்தியில் ரொம்ப ஃபெமிலியராக அவங்களே பயன்படுத்துகிறாங்க, அவங்களே தயாரிக்கிறாங்க. அதே சமயத்தில் அதுக்கான தெளிப்பு கூட நம்ம பண்ணுறதில்ல. அப்போ ஆரம்ப காலத்தில் நம்ம தெளிக்கிறதுக்கு பண்ணும்போது நம்ம வந்து ஸ்ப்ரே காஸ்ட் அதிகமாகுதுன்னு சொல்கிறோம். நீங்கள் 15 நாள் இடைவெளியில் கண்டினியூஸாக நீங்கள் பஞ்சகாவியாவை நல்லா கரைச்சி நீங்கள் நீர் ஓட்டத்திலே விட்டாலே போதும், அதுக்கான பலன் கிடச்சிடும். அதனால் பஞ்சகாவியா, அமிர்த கரைசல், அதே மாதிரி முட்டை கரைசல், அதே போல் உங்களுக்கு வந்து மோர் கரைசல், இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அதே போல் வேப்ப முன்னாக்கும் நீங்கள் ஒரு 2 தடவை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூச்சி நோயிலேருந்து வெளியே வரலாம். ஏன்னா நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவசியம் நம்ம விவசாயிகள் விதை தேர்வு கண்டிப்பாக முக்கியம். மண்ணை வளமாக்கணும். அதே போல் இது மாதிரி பஞ்சகாவியா, அமிர்த கரைசல், முட்டை கரைசல், மோர் கரைசல் எல்லாம் நம்ம அப்பப்போ 15 நாள் இடையில நீங்கள் கொடுத்துனே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உரமோ, யூரியாவோ, சூப்பரோ, பொட்டாஷோ போடாமல் ஒரு நல்ல ஒரு மகசூலை நீங்கள் எட்டலாம். அதே சமயத்தில் நீங்கள் இந்த சரியான இடைவெளி விடணும். அந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்னு போகும்போது சரியான இடைவெளி இருக்கணும். அதே சமயத்தில் சரியான வயதுடைய நாற்றுகளை நடணும். அதே சமயத்தில் உங்களுக்கு கலை நிர்வாகத்தையும் வந்து கம்பல்சரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கலை நிர்வாகம்னு பண்ணும்போது, இயற்கை விவசாயம் பண்ணும்போது இதில் விவசாயிகள் எதிர்கொள்கிறது மிக முக்கியமானது களை தான். ஏன்னா நம்ம சாதாரண ரகம்னா நம்ம களைக்கொல்லி போட்டு முடிச்சிடுவோம். பட் இயற்கை விவசாயம் பண்ணும்போது களையை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ அவசியம் நம்ம விவசாயிகள் என்ன பண்ணணும்னா, அதாவது கோடை காலத்தில் மடக்கி ஓட்டி அந்த கோரையினுடைய பாப்புலேஷன்லாம் குறைக்கணும். அப்போ தான் நீங்கள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் கோடை உழவே பண்ணுறதில்ல. கோடை உழவு பண்ணால் தான் நம்ம களையினுடைய தாக்கம் குறையும். அப்போ நீங்கள் கோடை உழவு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு, இப்போ மழை பெஞ்சு பயிருக்கு வேக்கண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மடக்கி ஓட்டி நீங்கள் கோடை உழவு பண்ணிங்கன்னா களையினுடைய தாக்கத்தை குறைக்கலாம். அதே போல் நீங்கள் உப்பு கரைசலை தெளித்து நீங்கள் களைகளை கண்ட்ரோல் பண்ணலாம். பயிர் இல்லாத சமயத்தில் ஒரு கல் உப்பு, எலுமிச்சம்பழம் ப்ளஸ் நீம் ஆயில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா களையும் இளங்களைகளே கண்ட்ரோல் ஆகிடும். அதுபோல் கலை நிர்வாகத்துக்கு நீங்கள் வந்து தொழில்நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்தணும். இந்த இயற்கை விவசாயம் நெல்லில் சம்பந்தமாக நமக்கு ஆல் இண்டியா கோஆர்டினேட்டட் ரைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராமாக நம்மளுக்கு வந்து இங்கே வந்து வயல் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த என்னென்னலாம் அவங்க எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னாக்கா ஒரு 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 அவங்க வந்து ஒரு அட்டவணை கொடுத்துக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நீங்கள் வெறியும் அதாவது வைக்கில், அதாவது நம்மளுக்கு அந்த பேடி ஸ்ட்ராவை எப்படி மக்க வச்சு அது மூலயமா நம்ம ஆர்கானிக்காக பண்ண முடியும். அதே சமயத்தில் தக்க பூண்டை போட்டால் எந்த அளவுக்கு அது ஆர்கானிக்காக எந்த அளவுக்கு நம்ம இயற்கை உரத்தை குறைக்க முடியும். அதே போல் பஞ்சகாவியாவும் அமிர்த கரைசலும் ஸ்ப்ரே பண்ணால் என்ன வரும், அதே மாதிரி நீம் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணால் என்ன வரும், நீங்கள் மோர் கரைசலை பண்ணால் என்ன வரும்ன்றது தான் நம்மளுடைய பல்வேறு ட்ரீட்மெண்ட்டு. அந்த ட்ரீட்மெண்ட் அடிப்படையில் தான் நம்ம இங்கே பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்க பூண்டும் ப்ளஸ் பஞ்சகாவியா, அதுக்கடுத்து அமிர்த கரைசல், இதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா, அதாவது ஆரம்பத்தில் வந்து வைக்கில் அதாவது பேடி ஸ்டாவை மடக்கி ஓட்டி ஈவன் அதில் வந்து டேன்ச்சா தக்க பூண்டை மடக்கி ஓட்டி அதுவும் கூட வந்து நீங்கள் பஞ்சகாவியாவும் அமிர்த கரைசலும் 2 தடவை 15 நாள் இடைவெளியில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். அது மாதிரி நம்ம இங்கே ட்ரையலை வந்து தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக பண்ணிக்கிறோம். அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து மண்ணினுடைய வளம் மட்டும் மாறாது, அதே சமயத்தில் மகசூல் இழப்பு வராது. ஏன்னா நீங்கள் வந்து தக்க பூண்டு போடுறதால உங்களுக்கு MN மிக்சர்னு சொல்லக்கூடிய நுண்ணூட்ட கலை சத்தும் வந்துடும், அதே சமயத்தில் தழைச்சத்தினுடைய அளவும் அதிகமாகிடும். இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 நாள் இடைவெளியில் நீங்கள் பண்ணுறதால தொடர்ந்து, அதாவது பஞ்சகாவியா அமிர்த கரைசல்,
அதே போல் மோர் கரைசல் அது வந்து பூக்கிற பருவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூ வெடிக்கிறதுக்கு வந்து நம்ம அமோனியம் சல்ஃபேட் போடுவோம். பட் இயற்கை விவசாயம் பண்ணும்போது நம்ம அந்த சூழ்நிலையில் 5 லிட்டர் மோர் 5 லிட்டர் இளநீரும் கலந்து ஒரு பானையில் கட்டி ஒரு 7 நாள் வச்சுருந்து திருப்பி அந்த கரைசலை எடுத்து நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணும்போது எந்த அளவுக்கு அமோனியம் சல்ஃபேட் போட்டால் பூ அட் ஏ டைமில் எல்லாமே பூத்து வெடிக்குமோ அதே போல் பூக்கள்லாம் கொட்டாமல் பூ எல்லாமே மணியாக மாறக்கூடிய ஒரு தன்மை வரும். இது மாதிரி நம்ம வெவ்வேறு ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட நம்ம வந்து பண்ணிக்கிறோம். அதில் வந்து நம்ம பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தக்க பூண்டை மடக்கி ஓட்டி நீங்கள் பஞ்சகாவியா பிட்ட அமிர்த கரைசல் ப்ளஸ் மோர் கரைசல் இந்த காம்பினேஷனில் நீங்கள் எடுத்து போனீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் நல்ல மகசூலை ஈட்டலாம். இனி வரும் காலங்களில் நம்ம விவசாயிகள் எல்லாருமே இயற்கை சார்ந்து தான் போகிறோம். கடந்த 50-60 வருஷமாக நம்ம பண்ண விவசாயத்துலேருந்து இப்போ மாறி மீண்டும் ஃபெர்டிலைசர் எல்லாம் குறைச்சிட்டு இல்லாமல் நம்ம இயற்கையை நோக்கி நம்ம நடந்தால் தான் நம்மளுடைய விவசாயம் மட்டும் செழிக்காது, நம்மளுடைய வளமும் நம்மளுடைய உடலும் செழிக்கணும்னு சொல்லி இயற்கை விவசாயத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான உடல்நிலை, ஆரோக்கியமான மண் இது எல்லாத்தையுமே வரணும்னா நம்ம திரும்பி மீண்டும் இயற்கை விவசாயத்துக்கு தான் நம்ம போகணும். வேல்பாரி 3ஆம் உலகப் போர், வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.